தேய்ச்சிக்கோ ஒட்டிக்கோ. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாம் ஒரு பலூனை வச்சு மாயாஜால வித்தைகள் செய்ய போகிறோம். அட, என்ன ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்தில். மாயாஜாலம் செய்ய நீங்கள் ரெடியா? வாங்க செய்யலாம். இந்த வித்தையை நாம் ஒரு வெயில் நாளில் செய்கிறது நல்லது. மழைக்காலத்திலோ குளிர்காலத்திலேயோ இதை செஞ்சால் இந்த வித்தை சரியாக செய்ய முடியாது. முதல்ல நாம் ஒரு பலூனில் காற்றை நிரப்பி பலூனை முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க. இப்போது ஏதாவது வித்தியாசமாக நடக்குதா? ஒன்றுமே நடக்கலையே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போது இதே பலூனை நம்ம தலைமுடியில் வச்சு இப்போது பார்க்குற மாதிரி நல்லா தேயுங்க. இப்போது இந்த பலூனை நம்ம தலைமுடிக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. என்ன நடக்குது? வாவ், தலைமுடி பலூனை பார்த்து செங்குத்தாக நிற்குதே. இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு தலைமுடியில் ஒட்ட வைங்க பார்ப்போம். அட, இது என்ன மந்திரமாக இருக்கு? பலூன் தலைமுடியில் அப்படியே ஒட்டிக்கிச்சே. அருமை. அடுத்து பலூனை இப்போ பார்க்குற மாதிரி உள்ளங்கையில் பிடிச்சு பாருங்க. புவி ஈர்ப்பு விசை காரணமாக பலூன் கீழே விழுந்துடுச்சு. இப்போ முன்னாடி செஞ்ச மாதிரியே தலைமுடியில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு இப்போ பார்க்குற மாதிரி உள்ளங்கையில் பிடிச்சு பாருங்க. அட, பலூன் நம்ம உள்ளங்கையில் ஒட்டிக்கிச்சே. அப்புறமா இதே போல் தேய்ச்சிட்டு பலூனை சுவரில் வைங்க பார்ப்போம். இப்போ என்ன ஆகுது? ஆஹா, பலூன் சுவற்றில் பசை போட்ட மாதிரி அழகாக ஒட்டிக்கிச்சே. இதே மாதிரி நிறைய பலூன்களை இப்படி தேய்ச்சி சுவற்றில் அழகாக அலங்காரப்படுத்துங்க குட்டீஸ். இதுக்கு பசையோ வேறு எதுவும் ஒட்டக்கூடிய பொருளோ தேவையே இல்லை. சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது? பலூன் ஏன் இந்த இடத்துல எல்லாம் ஒட்டுதுன்னு தெரியுமா? சாதாரணமாக ஒட்ட வைக்கும்போது ஒட்டலை, ஆனால் தலைமுடியில் தேய்ச்ச அப்புறமா ஒட்டுது. ஏன்? சாதாரண பலூனை இப்படி தேய்ச்ச பின்னாடி மின்சார சார்ஜ் போட்ட பலூனாக மாறிடுது. அது எப்படி? தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலமாக பலூனுக்கு இடம் மாறிடுது. அதனால் பலூன் இப்போ எதிர்மின்னோட்டம் கொண்டதாக மாறிடுது. தலைமுடியில் இப்போ நேர்மின்னோட்டம் கொண்ட புரோட்டான்களும் மின்னூட்டம் அற்ற நியூட்ரான்களும் தான் இருக்கும். அதனால் தலைமுடி நேர் மின்னோட்டம் கொண்டதாக இருக்கும். எதிரெதிர் மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அதனால தான் நேர்மின்னோட்டம் கொண்ட தலைமுடியும் எதிர்மின்னோட்டம் கொண்ட பலூனும் ஒன்றை ஒன்று ஈர்த்து ஒட்டிக்குது. இதே மாதிரி தான் உள்ளங்கை, சுவர் போன்ற இடங்கள்லையும் நடக்குது. இப்போ புரியுதா? இந்த மாயாஜால பலூனுக்குள்ளே இருக்கிற அறிவியல் தந்திரம் என்னன்னு திரும்பவும் சொல்கிறேன். இந்த வித்தையை ஒரு சாதாரண வெயில் நாளில் செய்யுங்க. குளிர் மழை காலத்தில் பண்ணும்போது மின்னூட்ட கசிவு ஏற்பட்டு சரியாக ஒட்டாமல் கூட போகலாம். சரி குட்டீஸ், இன்றைக்கி நாம் ஜாலியாக விளையாடணும். அதே நேரத்தில் மின்னூட்டம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் செஞ்ச இந்த செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய் குட்டீஸ். சீப்பை தலையில் தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலம் சீப்புக்கு இடமாற்றம் அடைகின்றன. எனவே சீப்பு எதிர் மின்னோட்டம் பெற்ற பொருளாகிவிடுகிறது. தலைமுடி எலக்ட்ரான்களை இழந்ததால் அது நேர் மின்னோட்டம் உடைய பொருளாகிவிடுகிறது. எதிரெதிர் மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். எனவே தலைமுடி பலூனை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. சுவரின் பக்கத்தில் மின்னூட்டம் பெற்ற பலூனை கொண்டு செல்லும் போது அங்கிருக்கும் நேர் மின்னூட்டங்கள் பலூனில் இருக்கும் எதிர் மின்னோட்டங்களை கவர்ந்திருக்கின்றன. எனவே பலூன் சுவரில் ஒட்டிக்கொள்கிறது.